வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் வீட்டில் செய்கிற ரொம்ப பாப்புலரான ஸ்வீட் தம் ரூட் கேக். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ட்ரெடிஷ்னலாக விறகு அடுப்பு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஓவனில் எப்படி செய்கிறது தான் காட்ட போகிறேன். ஓவனில் செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தம் ரூட் செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1 கப் ரவா எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ ரவா எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், அதாவது 120 ml. நீங்கள் எந்த அளவுக்கு ரவா எடுக்கிறீங்களோ அதோட 1/2 குவான்டிட்டி வந்து நெய் எடுத்துக்கணும். சுகர் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரவாக்கு 3/4 கப் சுகரும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன். நான் மில்க் மேட் சேர்க்கறதால 3/4 கப் சுகர் தான் எடுக்கிறேன். நீங்கள் மில்க் மேட் சேர்க்காம செய்கிறதா இருந்தால் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 1 வந்து ஃபஸ்ட்டு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் ரவா சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரத்துக்குலாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். ரவாவோட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் போட விருப்பம் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாயும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து நான் வந்து பாதாம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிஷ்மிஷும் இதில் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நட்ஸ் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவா மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது திக்காகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா எல்லோயிஷாக அட்ராக்டிவாக இருக்கும், பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது ரவான்றதால சீக்கிரமாகவே திக்காயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போது எல்லா பக்கமும் நெய் தடவிடுங்க. இப்போது ரவா மிக்ஸ்சரை இதில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ஓவன் நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேக் பேன் இதில் வச்சுட்டு 180 டிகிரியில் 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ரொம்ப டேஸ்டியான தம் ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே நல்ல டாப் லேயர் க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நடுவில் அங்கங்கே நட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்ச உடனே நம்ம சூடாக சாப்பிட்றக்கூடாது, இதை நல்லா ஆற விடுங்க. இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு தான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சூடாக கட் பண்ண உடனே சாப்பிடாதீங்க, டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும். ஓவன் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் மணல் போட்டு மணல் நல்லா சூடானதும் கேக் பேனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக வரும். ஏற்கனவே தம் ரூட் ஹல்வா ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.